இடைநிலை ஆசிரியர் நியமனத் தேர்வு, தகுதித் தேர்வு, டிஆர்பி இப்போ எக்ஸாம் வைக்கிறதுக்கும் இதை படிக்கலாம். தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுமே ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்கேன். இது இப்போ தமிழில் அரசு நிர்வாகம், செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 201 முதல் 300 வரை கொஸ்டின் போட்டிருக்கேன். 100லேருந்து 100 வரைக்கும் ஏற்கனவே 200 வரைக்கும் போட்டுட்டு கண்டிப்பாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இடைநிலை ஆசிரியர் டிஆர்பி வெப்பம். கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது? பருவநிலை மாற்றம். ஏற்கனவே இதில் கொஸ்டின் போட்டிருக்கேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். வெப்பத்தின் அலகு ஜூல். 30 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் வெப்பத்தின் அலகு ஜூல். ஏறக்குறைய 40 டிகிரி சென்டிகிரேட். 50 டிகிரி வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 60 டிகிரி உள்ள வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது இரும்பு குண்டிலிருந்து நீருக்கோ அல்லது நீரிலிருந்து இரும்பு குண்டிற்கோ மாறாது. வெப்பம் பொருளிலிருந்து பொருளுக்கு பரவும் சூடான குளிர்ச்சியான வெப்பநிலையின் SI அலகு கெல்வின். வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் மற்றும் குளிர்விக்கும் பொழுது நீர்மமாக திண்மமாக மாறும். கலோரி என்பது எதனுடைய அலகு? வேலை. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 J/K(-1 K1). ஒரே நீளமுள்ள 2 உருளை வடிவிலுள்ள கம்பியிலிருந்து குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் 2. 2 கம்பிகளும் ஒரே மாதிரியாக பொருளில் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும்? கம்பி 2. உயரமும் ஆரமும் சமமாக உள்ள 2 உருளை தாமிரம் உருளைகள் தாமிரம் மற்றும் அலுமினியத்தில் செய்யப்பட்டிருக்கான எது அதிக வெப்பத்தை கடத்தும்? தாமிர கம்பி. மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன? வெப்பக்கடத்தல். வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் வெப்பம் ஆற்றலாக குறைவாக இருக்கும் கருவி வெற்றிடக் குடுவை. வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்ப கதிர்வீச்சு. பகல் நேரங்களில் காற்று பாயும். கடலில் நிலத்திற்கு -லிருந்து -க்கு பாயும். கடலில் நிலத்திற்கு. வெப்பநிலை மாறாமை பொருளொன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை நிலைமாற்றம் என்கிறோம். பொது வாயு மாறிலி மதிப்பு 8.31 J/K-1. ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருள் நிறைவில் ஏற்படும் மாற்றம் சுழி. மூலக்கூறுகளின் சராசரி வெப்பநிலை ஆகும். மொத்த ஆற்றல் மற்றும் நிலை ஆற்றலுக்கு இடையேயான வேறுபாடு. அவகோட்ரா எண்ணின் மதிப்பு 6.023 × 1023 mol - 1.
டேஷ் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை டேஷ் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றலின் அளவு ஒரு கலோரி என வரையறுக்கப்படுகிறது. 1 கிராம் 1 டிகிரி சென்டிகிரேட். பாயில் விதிப்படி மாறா வெப்பநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட நிறை உடைய வாயுவின் அழுத்தம் அவ்வாயுவின் பருமனுக்கு எதிர்த்தக்கத்தில் அமையும். பருமனுக்கு வெப்பநிலைமானியின் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம் விரிவடைகிறது. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை 37 டிகிரி சென்டிகிரேட். ஆய்வக வெப்பநிலைமானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம் அது ஒரே சீராக விரிவடையக்கூடியது. மருத்துவர்கள் வெப்பநிலைமானியின் பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையில் அளவிடுகின்றனர். டிஜிட்டல் வெப்பநிலைமானி. மருத்துவ வெப்பநிலைமானியினை பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையில் அளவிடுகின்றனர். டிஜிட்டல் வெப்பநிலைமானி. அறை வெப்பநிலையில் பாதரசம் டேஷ் நிலையில் காணப்படுகிறது. அறை வெப்பநிலையில் பாதரசம் திரவ நிலையில் உள்ளது. வெப்பம் ஆற்றலானது டேஷ் பொருளில் இருந்து டேஷ் பொருளுக்கு மாறுகிறது. வெப்பம் மிகுந்த வெப்பம் குறைந்த. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலைமானி டேஷ் பாதரசமானி ஆகும். வெப்பம் என்பது ஒரு வகையான வெப்ப ஆற்றல். ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றுள் எவை நிகழ முடியும்? அனைத்தும். பின்வரும் பொருள்களில் எது அதிக வெப்ப ஆற்றலை உட்கவர்கிறது? அனைத்தும். திட திரவ வாயுக்களுக்கு சம அளவு வெப்ப ஆற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? வாயு பொருள். திரவ நிலையிலிருந்த திடநிலைக்கு மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். குளிர்வித்தல். வெப்ப கடத்தல் முறையில் வெப்ப ஆற்றல் பரிமாற்றம் நடைபெறும். திடப்பொருள். கலோரிமீட்டர் என்ற சாதனம் அளக்க பயன்படுவது பொருளின் ஏற்கப்பட்ட மற்றும் இழுக்கப்பட்ட வெப்பம். 1 கிராம் நிறையுள்ள நீரின் வெப்பநிலையை 1 டிகிரி சென்டிகிரேட் உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றலின் அளவு 1 கலோரி எனப்படும். வெப்ப கட்டுப்படுத்தி என்பது டேஷ் மாறாமல் வைத்திருக்கிறது. வெப்பநிலையை வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு ஒரு பொருள் மாறும் நிகழ்விற்கு டேஷ் என்று பெயர். குளிர்தல். ஒரு அமைப்பிற்கு வெப்ப ஆற்றலை அளிக்கும் போது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும். ஒரு கலனில் உள்ள திரவத்தின் வெப்பநிலையை உயர்த்தும் போது அணுக்களுக்கிடையேயான தொலைவு அதிகரிக்கும். வெப்பநிலை அளவிட பொதுவான பயன்படுத்தப்படும் அலகு கலோரி. கூற்று. ஒரு உலோகத்தின் ஒரு முனையில் வெப்பப்படுத்தும் போது மற்றொரு முனையும் வெப்பமடையும். காரணம். கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியல்ல. கூற்று. காரணம். வெப்பம் ஜூல். வெப்பநிலை கெல்வின். வெப்ப சமநிலை பரிமாற்றம் இல்லை. பனிக்கட்டி 100 டிகிரி சென்டிகிரேட். கொதிநீர் 0 டிகிரி சென்டிகிரேட். மருத்துவ வெப்பநிலைமானி. உதறுதல். சாதாரண உடல் வெப்பநிலைமானி 37 டிகிரி சென்டிகிரேட். நீரின் கொதிநிலை. ஆற்றல். நீரின் உறைநிலை 100 டிகிரி சென்டிகிரேட். உதறுதல். சாதாரண உடல் வெப்பநிலைமானி. வெப்பம். ஆற்றல். நீரின் கொதிநிலை
100 டிகிரி சென்டிகிரேட். நீரின் உறைநிலை 0 டிகிரி சென்டிகிரேட். வெப்ப கடத்தல் திடப்பொருள். வெப்பச்சலனம் திடப்பொருள். வெப்ப கதிர்வீச்சு வாயு. பதங்கமாதல் திண்மம் வாயுவாதல். குளிர்வித்தல் வாயு திரவமாதல். நீர் வெப்பப்பிரிவு நீளத்தில் மாற்றம். பரப்பு வெப்பவிரிவு பரப்பில் மாற்றம். பரும வெப்பவிரிவு பருமனில் மாற்றம். வெப்ப ஆற்றல் பரவல் சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருள். போல்ட்ஸ்மேன் மாறிலி 1.381 × 10⁻23 Jk-1. நீரின் தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 Jkg டிகிரி சென்டிகிரேட். மின்னியல். வேதி ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலம். மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு நேர். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்களின் தொகுப்பு மின்னியல். வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் மின்கலன். மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு முனையை குறிக்கும் நேர்முனையை குறிக்கும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலனில் தொகுப்பு மின்கல அடுக்கு ஆகும். ஒரு பொருளில் நேர் மின்னோட்டம் தோன்றுவதன் காரணம் எலக்ட்ரானின் இழப்பு. சீப்பினால் தலைமுடியை கோதுவதனால் மின்னூட்டங்கள் இடம்பெயர்கின்றன. மின்விசை கோடுகள் நேர் மின்னூட்டத்தில் எதிர் மின்னூட்டத்தில் தொடங்கி முடிவடையும். ஒரு மின்னூட்டத்திற்கு அருகில் மின்னழுத்தம் என்பது ஓரளவு நேர் மின்னூட்டம் ஒன்றை அதன் அருகில் கொண்டு வர செயல்படும் வேலையின். மின்பகு திரவத்தில் மின்னோட்டத்தின் பாய்விற்கு காரணம் A மற்றும் B இரண்டுமே. மின்னூட்டத்தின் வெப்ப விளைவு என அழைக்கப்படும் ஜூல் வெப்பமேறல். பின்வருவனவற்றில் எது பாதுகாப்பு கருவி அல்ல? கம்பி. மின்முலாம் பூசுதல் எதற்கு எடுத்துக்காட்டு? வேதி விளைவு. ஒரு கம்பியின் மின்தடை இதை பொறுத்து அமையும். வெப்பநிலை, வடிவம், கம்பியின் இயல்பு இவை அனைத்தும். இந்தியாவின் மாறு மின்னோட்டம் அதிர்வெண் 50 Hz. எலக்ட்ரான்கள் இயங்கும் திசைக்கு எதிர் திசையில் இயங்குவது மின்னோட்டம் எனப்படும். மரபு மின்னோட்டம். ஒரு மின்கலத்தின் மின்னியக்கு விசை என்பது குழாய் இணைப்பு சூழலை ஒப்பிகையில் எதற்கு ஒப்பானது? இரைப்பான். அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் வீடுகளுக்கு அளிக்கப்படும் மின்சாரம் Hz அதிர்வெண் கொண்ட மாறு மின்னோட்டம் 60. முறி சாவி என்பது ஒரு மின்னியக்கவியல். கீழ்க்கண்டவாறு எது சரியானது? மின்னூட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம். மின்னூட்டத்தின் SL அலகு ஓம். மின்தடையின் SL அலகு ஓம். ஒரு எளிய மின்சுற்றில் சாவியை முடியவுடன் மின்விளக்கு ஒளிர்வது ஏன்? சாவி மூடியிருக்கும் போது மின்சுற்றின் சுற்றுப்பாதை மூடிவிடுகிறது. கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? மின்னாற்றல். மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையே உள்ள விகிதம் மின்தடை. வீடுகளில் மின்சுற்று பயன்படுத்தப்படுவது பக்க இணைப்பு.
டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவைகளின் பெருக்கம் பலன் மின்திறன் ஆகும். மின்னழுத்த வேறுபாடு மின்னோட்டம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் x என்பது குறிப்பிடப்பட்டுள்ள புள்ளியை வினாடிக்கு 10 அலகுகள் கொண்ட மின்னூட்டம் கடத்தி செல்கிறது எனில் அம்மின்சுற்றில் செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன? 10 ஆம்பியர். சிறிய அளவிலான மின்னோட்டங்கள் மில்லி ஆம்பியரில் MA அளக்கப்படுகிறது எனில் 0.25 ஆம்பியர் A மின்னூட்டத்தினை மில்லி ஆம்பியரில் கூறுக. 250 MA. மரபு மின்னோட்டத்தின் திசை எலக்ட்ரானின் பாயும் விசைக்கு டேஷில் அமையும். எதிர். ஓரலகு கூலும் மின்னூட்டமானது ஏறக்குறைய டேஷ் புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும். 6.242 × 10⁻⁴ மின்னூட்டத்தை அளக்க டேஷ் என்ற கருவி பயன்படுகிறது. அம்மீட்டர். மின்கடத்து பொருள்களில் எலக்ட்ரான்கள் அணுக்களோடு டேஷ் பிணைக்கப்பட்டிருக்கும். தளர்வாக. மின்கடத்துதிறனில் SL அலகு சீமென்ஸ் மீட்டர் SM. எபோனைட் தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும்போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் எது? நேர் மின்னூட்டம். இரண்டு பொருள்களை தேய்க்கும்போது எவை இடமாற்றம் அடைவதால் மின்னேற்றம் ஏற்படுகிறது? எலக்ட்ரான்கள். ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவைப்படும் மின்கூறுகள் எவை? மின்கலம், மின்கம்பி, சாவி. ஒரு நிலைமின்காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையினால் மின்னூட்டப்படுகிறது. நிலை மின்காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது? நேர் மின்னூட்டம். மின் உருகி என்பது எது? சாவி. பொருட்கள் ஒன்றோடு ஒன்று தேய்க்கும்போது டேஷ் நடைபெறுகிறது. எலக்ட்ரான் இடமாற்றம். ஒரு பொருள் எலக்ட்ரானை இழந்து டேஷ் ஆகிறது. நேர்மின். மின்னலின் இருந்து கட்டடங்களை பாதுகாக்கும் கருவி மின்னல் கடத்தி. அதிகமாக அளவு மின்னூட்டம் மின்சாதனங்கள் வழியாக பாயும்போது அவை பாதிக்கப்படாமல் இருக்க டேஷ் அவற்றுடன் இணைக்கப்படுகின்றன. மின் உருகி. மூன்று மின்விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மின்சுற்று டேஷ் எனப்படும். தொடர் இணைப்பு. கூற்று காரணம். A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது A-க்கான சரியான விளக்கமாகும். கூற்று காரணம். A மற்றும் R இரண்டும் சரி, மேலும் R என்பது A-க்கான சரியான விளக்கமாகும். கூற்று காரணம். கூற்று காரணம் மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று காரணம். கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். கூற்று. மின்கலத்தோடு இருக்கும் காரணம் உயர் மின்னழுத்தம். கூற்று சரியானது, ஆனால் காரணம் சரியல்ல. குறியீடுகள் பொருத்துக. A மின்கல அடுக்கு. B ஒளிராத மின்விளக்கு. ஓப்பன் திறந்த சாவி.
டி. ஒளிரும் மின்விளக்கு. இ. மின்கலன். மின்கலம் வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக மாற்றும். சாவி மின்சுற்றை திறக்க அல்லது மூட பயன்படுகிறது. மின்சுற்று அதிக மின்பளு. குறுச்சுற்று மின்னோட்டம் செல்லும் ஒரு துண்டிப்பான் மூடில் பாதை. மின் உருகி மின்சுற்றில் பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பு சாதனம். இரு ஓரின மின்துகள்கள் ஒன்றை விட்டு விலக்கும். இரு ஓரின மின்துகள்கள் ஒன்றை விட்டு ஒன்று விலக்கும். இரு வேரின மின்துகள்கள் ஒன்றை ஒன்று கவரும். கண்ணாடி துண்டை பட்டு துணியில் தேய்க்கும் போது நேர் மின்னோட்டம் பெறும். ரப்பர் தண்டை கம்பளியில் தேய்க்கும் போது எதிர் மின்னோட்டம் பெறும். மின் உருகி மின்சுற்று அதிக சூடாகாமல் பாதுகாக்கும். மின்னூட்டம் கூலும். மின்னழுத்த வேறுபாடு வோல்ட். மின்புலம் நியூட்டன் கூலும். மின்தடை ஓம். மின்னோட்டம் ஆம்பியர். காந்தவியல். மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர் சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தவியல் எப்பொழுதுமே டேஷ் திசையில் இருக்கும். வடக்கு மேற்கு. தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்த பகுதி எப்போதுமே வடக்கு தெற்கு திசையில்தான் இருக்கும். காந்தங்கள் தன் காந்த தன்மையை இழக்கும் காரணம் சுத்தியால் தட்டுவதால். காந்தம் ஊசி பெட்டியை பயன்படுத்தி அறிந்து கொள்ள முடியும். திசையை. செயற்கை காந்தங்கள் டேஷ் வடிவங்கள் தயாரிக்கப்படுகின்றன. வளையம், வட்டம், உருளை. பின்வருவனவற்றில் எது மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது? மோட்டார். ஒரு மின்னியற்றி ஒரு மின் ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்றுகிறது. மின்னோட்டத்தை ஏசி மின்னியலின் சுருளிலிருந்து வெளிச்சுற்றுக்கு எடுத்துச் செல்லும் மின்னியற்றின் பகுதி தூரிகைகள். கீழ்க்கண்ட எவற்றில் மின்மாற்றி வேலை செய்கிறது? ஏசியில் மட்டும். காந்தப்பாய அடர்த்தியின் அலகு வெபர் மீட்டர் ஸ்கொயர். காந்தப்புல தூண்டலின் SL அலகு டேஷ் ஆகும். டெல்டா டி. டெஸ்லா டி. காந்தப்புலத்திற்கு மின்னோட்ட கடத்திக்கும் இருக்கும்போது மின்னோட்ட கடத்தில் எந்த விசையும் செயல்படாது. இணையாக. உயர் மாறுதிசை மின்னோட்டத்தை குறைந்த மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி இறக்கு மின்மாற்றி. மின்னூட்டத்தை உருவாக்குவதற்கான கருவி மின்னியற்றி. பின்வருவனவற்றுள் காந்தத்தால் கவரும் பொருள் இரும்பு மற்றும் எஃகு. கீழ்காணும் ஒன்று நிலைத்த காந்தத்திற்கு எடுத்துக்காட்டாகும். நியோடிமியம். மின்சார உற்பத்திக்கு பயன்படும் காந்தங்கள் டைனாமோக்கள். கனமான இரும்பு பொருள்களை உயர்த்த பயன்படுவது காந்தம். கூற்று காரணம். கூற்று சரியானது, ஆனால் காரணம் தவறு. காரணம் கூற்று. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல. காந்த திசை காட்டி, காந்த ஊசி. ஈர்ப்பு எதிரெதிர் துருவங்கள். விலக்குதல் ஒத்த துருவங்கள். காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை. மேக்னைட் இயற்கை காந்தம். ஒரு சிறு சுழலும் காந்தம். காந்த ஊசி பெட்டி. வலைப்பரப்புகள் ஃபெர்ரோ காந்த பொருள்கள். பிஸ்மத்
காந்த விசை கோடுகள். காந்தவியல் எனும் அறிவியல் பிரிவு உருவாக காரணமானவர் வில்லியம் கில்பர்ட். ஆரம்பத்தில் என்று அழைக்கப்படும் ஆசிய மைனர் பகுதியில் காந்தங்கள் கிடைத்ததாக அறியப்பட்டுள்ளது. மெக்னீசியா ஒரு சட்ட காந்தமானது அதன் வடதுருவ வடக்கு திசையை நோக்கி இருக்குமானால் காந்தப்புலத்தின் எதிர் திசையில் சுழிப்புள்ளிகள் சுழிப்புள்ளிகள் எங்கிருக்கும்? அதன் மத்திய ரேகையில். மின்னோட்டத்தினால் ஏற்படும் காந்த விளைவை கண்டுபிடித்தவர் ஆயிஸ்டெட். மின்காந்த அலைகள் என்ற கருத்தை முதலில் கண்டுபிடித்தவர் மேக்ஸ்வெல். கணினி உள்ள சேமிக்கும் சாதனங்களை காந்தங்கள் புலப்படுத்துகின்றன. நிலைவட்டுக்கள். காந்த முனையை இணைக்கும் கோடு காந்த அச்சு. ஒரு காந்தத்தை சுற்றிலும் குறிப்பிட்ட பகுதியில் காந்த விசையை உணரும் பகுதி காந்தப்புலம். அலுமினியம், நிக்கல் மற்றும் கோல்பால்ட் ஆகியவற்றின் உலோக கலவை அல்னிக்கோ. மிகப்பெரிய இரு முனைகளை உடைய காந்தமாக அறிவியல் அறிஞர்களால் கருதப்படுவது எது? பூமி. குளிர்பதனிகளில் பயன்படுத்தப்படும் காந்தத்தை விட புவி காந்தமானது மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். 20 மடங்கு அதிக திறன் கொண்டதாகும். பால்வழி விண்மீன் திறனில் அமைந்துள்ள காந்தம் நியூட்ரான். பெயர் மேக்னிட்டார். காந்தப்புலம் வலிமையின் எண் மதிப்பானது புவி பரப்பின் மீது மைக்ரோ டெஸ்லா வரை இருக்கும். 25 முதல் 65. புறாக்களின் அலகுகளில் எனும் பொருள் உள்ளது. மேக்னடைட். புறாக்களின் அலகுகளில் என்னும் காந்த பொருள் உள்ளது. மேக்னடைட். என்பது ஒரு குறிப்பிட்ட பரப்பின் வழியாக கடந்து செல்லும் காந்தப்புலத்தோடு கோடுகளின் எண்ணிக்கையாகும். காந்தப்பாயம். ஒரு மின்கடத்தியை சுற்றியுள்ள காந்த விசையை கோடுகள் மாறும் பொழுது மின்னியக்க விசை உருவாகும் தத்துவம் மின்காந்த தூண்டல். மின்னோட்டம் பாயும் கடத்தியில் உருவாகும் விசையானது வலக்கை விதியால் அறியப்படுகிறது. பிளமிங் விதி. தற்போது புற்றுநோய்க்கான உடல் வெப்ப உயர் சிகிச்சைக்கான மற்றும் காந்த ஒத்ததிர்வு தொற்றுருவாக்கல் போன்ற மேம்பட்ட மருத்துவ உபகரணங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மின்காந்த புலங்கள். புவியின் பல்வேறு இடங்களில் காந்தப்புல வலிமையை நினைவில் கொள்ளும் ஆற்றல் உடையவை. ஆமைகள். குறைந்த மின்னழுத்தத்தை உயர்ந்த மின்னழுத்தமாக, உயர் மின்னழுத்தத்தை குறைந்த மின்னழுத்தமாக மாற்றுவதற்கு பயன்படும் கருவி மின்மாற்றி. ஒலிபெருக்கியின் உள்ளே ஒரு நிலை காந்தத்தின் முள் வைக்கப்படுகிறது. மின்காந்தம். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசை விதியால் தூண்டப்படுகிறது. லென்ஸ். எளிதாக சுழலும் வகையில் கிடைமட்ட தளத்தில் மிகச்சிறிய காந்தம் ஒன்று அதன் மையத்தில் உள்ளதை அழைக்கிறோம். காந்த திசைகாட்டி, காந்த ஊசி. A மற்றும் B. பின்வருவனவற்றுள் எந்த காந்தங்கள் பூமியில் காணப்படும் வலிமையான திறன் மிகுந்த காந்தங்களாகும்? நியோடிமியம். காந்தப்புலத்தினை உதவியுடன் வரைய முடியும். காந்த ஊசி உதவியுடன் வரைய முடியும். மார்க்ரைட் என்பது துகள்களால் ஆன மெல்லிய நெகிழி படலம் ஆகும். இரும்பு காந்த. காந்த பொருள் இரும்பு. காந்தமல்லாத பொருள் மரம். மின்னோட்டம் மற்றும் காந்தவியல் அயர்ஸ்டெட். மின்காந்த தூண்டல் ஃபாரடே. மின்னியற்றி தூண்டல்